கிடைத்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகள் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் காளியை குற்றவாளியாக கருதுகிறது. இவருக்கு 3 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. என்னடா வேலைக்காரனுங்களா, என் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கிழிச்சிட்டீங்களா? இப்போ காளி வீட்டு வேலையை பார்க்கலான்னு வந்திருக்கீங்க. பேசாம வேலையை நிறுத்திட்டு கிளம்புங்க. எல்லாரும் என் வயலுக்கு வாங்க. எல்லாரும் ஒழுங்கா அன்பா சொல்லும் போதே கேட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த பிரதாப் கிட்ட இருந்து அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. டேய் சொல்லுங்கண்ணா. யாருக்கிட்ட எங்க எப்படி பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு பிரதாப். இல்லன்னா வாயை கிழிச்சிடுவேன். இவங்கெல்லாம் கூலிகள் தான். அதுக்காக யாரும் தரம் தாழ்ந்தவங்க இல்ல. மரியாதையா பேசல தொலைஞ்ச. வாய் அடக்கி பேசு காளி. வர வர உன் ஆட்டம் அதிகமாகுது. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா உன் தலை இருக்கே அத அப்படியே நசுக்கிடுவேன். அப்படியெல்லாம் நீ நினைச்ச மாதிரி நசுக்கிற அளவுக்கு காளி ஒண்ணு மண்புழு இல்லடா. நான் நல்ல பாம்பு. மரியாதையா வந்த மாதிரியே திரும்பி போயிடு. இல்லன்னா உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்ட வேண்டியிருக்கும். டேய், நீ நினைச்சோன்னு அடிச்சு விரட்ட நான் ஒண்ணு நாயும் நரியலடா. நான் சிங்கம்டா, சிங்கம். நீ ஒரு அடி எடுத்து வச்சனா உன்னை அப்படியே சுட்டு பொசிக்கிடுவேன்டா, பொசிக்கிடுவேன். கையில துப்பாக்கி பிடிச்சவன்லாம் சிங்கம்னு நினைச்சுக்க கூடாது. உன்னை உரு தெரியாம அழிக்க என்னால முடியும். மரியாதை இங்கிருந்து ஓடிடு. என் தோட்டத்துல இருக்கிற வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் இவங்க யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. ஏய் காளி, இங்க வேலை செய்யற கூலிக்காரனுங்களா இன்னைக்கு என் வயல்ல வேலை செஞ்சாகணும். அதுக்கு நான் கண்ணையும் பயன்படுத்துவேன், பணத்தையும் தூக்கி வீசுவேன். இவங்க செய்யற வேலைக்கு கூலி வாங்குவாங்களே தவிர நீ எரியற எச்ச எலும்புக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நீ பணத்தால உடம்ப வேணா விலைக்கு வாங்கலாம், மானத்தை வாங்க முடியாது. அதுக்கு ஆதாரம் வேணுமா கண்ணா? உங்கள யாருக்காவது இந்த பிரதாப் வயல்ல வேலை செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க எல்லாம் போலாம். மான மரியாதைன்னா என்னன்னு தெரிஞ்சதா உனக்கு? நடத்து காளி, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. உன் தகுதி என்னன்னு ஒரு நாள் உனக்கு புரிய வைப்பேன். மரியாதையா உன் வேலையை மட்டும் பாரு. கொலைக்கிறனா என்னைக்கும் கடிக்காது. அண்ணா, ஓம் ஸ்ரீ காளியே போற்றி, ஓம் மகா காளியே போற்றி, ஓம் சர்வ சக்தியே போற்றி. இந்த பூஜை எப்போ முடியும் தெரியலையே. அம்மா தாயே என்ன காப்பாத்து. எல்லாரையும் காப்பாத்துமா. எல்லாரையும் காப்பாத்துமா. நல்ல பலத்தை கொடுமா. வாங்க ஐயா. ஐயா, அவளோட போங்க. வீடு முழுக்க ஆர்த்தியை காட்டுங்க. சரி போங்க. அண்ணா, அந்த கூலிக்கார வேலைக்காரங்களோ கொன்னுடுவேன். அந்த காளி இருக்கானே அப்படியே துண்டு துண்டா வெட்டி. பொறுமையா இரு. நான் சொல்றேன்ல, அதிகமா கோவப்படுறது நல்லதில்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. அந்த வேலைக்காரனுங்களாம் நம்ம வயல்ல வேலை பார்க்காம அந்த காளியோட நிலத்துல போய் வேலை பார்க்கறானுங்க. நான் அவனுங்களை கூப்பிடலான்னு போனா அந்த காளி எதிர்க்க என்ன எல்லாரும் அவமானப்படுத்திட்டானுங்க. நீ கவலைப்படாத தம்பி. அவனுங்க எல்லாரும் என் காலு தூசு கூட சமானம் இல்லடா. அந்த வேலைக்காரனுங்களாம் அந்த காளி இருக்கிற திமிர்ல ஆடுறானுங்கண்ணே. அந்த கேடுகட்ட காளி
என்ன நாயின்னு திட்டான. அவன் சொன்ன அந்த வார்த்தை இப்ப கூட என் மண்டையில ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்குன்னு. இங்க பாருங்க, உங்களுக்காக தான் அவனை விட்டுட்டு வந்த. இல்லன்னா அவனை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருப்பான அவன. தம்பி, அந்த காளிய நாம எப்ப நினைச்சாலும் அடியோட அழிச்சிடலாம்டா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கூலிக்காரனுங்களுக்கு ஒரு சின்ன பாடத்தை புகட்டி ஆகணும். அவனுங்க நம்ம மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டானுங்கல்ல அவனுங்க. புரியுதா உனக்கு? கொழுந்தனாரு, கூலிக்காரங்கெல்லாம் ஏதோ தெரியாம அப்படி செஞ்சிட்டாங்க. கோவத்தை விடுங்க. அன்பா கூப்பிட்டா அவங்களும் வந்துடுவாங்க. பிரசாதத்தை எடுத்துங்க. ஏய், எனக்கு ஒண்ணு வேணாம். அறிவுரை சொல்ல நீ யாரடி? உனக்கு இந்த வீட்டுல சமையல் அறையும் படுக்கறையும் மட்டும்தான். புரியுதா? அதை தவிர ஆட்டம் போடலாம் நினைக்காத. அளவோட நடந்துக்க. அண்ணன் தம்பிங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து பேசணும்னு நினைக்காத. இங்கேருந்து போ. எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துட்டா. வீட்டுல வளர்க்குற மிருகங்களும் பொம்பளைங்களும் ஒண்ணுதான். ஆம்பளைங்க சொல்றத கேட்டு நடக்கணும். எப்படி இப்ப எதை அடிக்கிறதுன்னு சொல்லுங்க. அந்த முன்னால இருக்கிறத விட்டுட்டு பின்னால இருக்கிறத அடி. ஐயா, கருப்பு சாமி முனுசாமி எனக்கு காப்பாத்துங்க. எனக்கு பதிலா கொஞ்சம் ப்ளே பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு 100 ரூபாய்க்கு. ஐயோ, அது ரொம்ப அதிகமாச்சு. ஒரு 50 பைசா ஏதாவது வாங்கி தரேன். சொல்லக்குட்டி, எப்படியாவது போட்டுமா? அதான் படல இல்ல, சாமி கிட்டே பேரம் பேசுறியா நீ? அப்ப இப்படிதான் ஆகும். போ, ஷக்கீலா பேரை சொல்லி அடிச்சிருந்தா கூட கரெக்டா அடிச்சிருக்கும். போ, இப்ப பாரு எப்படி போடுறான்னு. நான் மல்லிகா ஷராவத் பேரை சொல்றேன் பார். மொத்தமா ஒன்னா விழுந்துருச்சு. சரி விடு. இப்ப அடுத்ததையும் அடிக்கிறேன் பாரு. இந்த காளி வச்ச குறி தப்பவே தப்பாதுல்ல. அட, இவன் எப்படி போட்டாம் பாரு காளி, அடிச்சாம் பாரு துட்ட. கலக்கிட்ட காளி. பாத்தி வச்சாகணும் எனக்கு. தம்பி கொஞ்சம் பொறுப்பா, பொறு. கஷ்டப்பட்டு விளையாண்டது நானு, பந்தயத்துல ஜெயிச்சது நானு. உனக்கு எதுக்கு பாட்டு? இங்க என்னடா நடக்குது? அடி அடி அடி. அவனை பார்ட்டி வைக்க மாட்டான். பார்ட்டி நான் உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். படிக்க சொன்னா நாக்கு தள்ளுது அவனுக்கு. பாத்தியா? போதும், நிறுத்துடா. நல்ல விளையாட்ட வேஷம் போடுற. என்ன கூப்பிட்டதே நீ தானே? ஏம்மா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லம்மா. உன் அண்ணனை கெடுத்ததே இவன் தான். அதுக்கு தகுந்த மாதிரி கொடு. அப்படி போடு. விடாத அவனை. வேணும்டா, நல்லா வேணும். அனுபவி. பார்ட்டியா கேக்குற? வருவியா? ஐயோ, ஏடா இந்த ராஜி கிட்ட மாட்டி விட்டு போனா. போம்போது பாட்டி கிளிய. ஐயோ, இத பாட்டி விட்டு ஓடி போயிட்டானே. அப்பா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என்கிட்ட வயலுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனேன். என்கிட்ட போய் சொல்லிட்டு அங்க போய் பசங்க கூட விளையாடிட்டு இருக்கியா? உன் அண்ணன் ஒரு அப்பாவி, தெரிஞ்சுக்க. இங்க பாருண்ணே, ரொம்ப புத்திசாலித்தனமா நடிக்காத. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அடுத்து கம்பெடுத்து அடிக்க மாட்டேன், தொடப்ப கட்டையால அடிப்பேன். அடிமா. ஏன் அடிக்க மாட்டேன்? தொடப்ப கட்டையில ஏன் அடிக்கணும்? தென்னை மரத்தையே பிடிங்க அடி. நம்ம அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு தான் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இல்ல நீ தான் என்ன இப்படி ஆட்டி படைப்பியா? அம்மா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருக்க மாட்ட. உனக்கு வீட்டை பத்தி அக்கறை இல்ல, விவசாயத்தை பத்தி அக்கறை இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் 4 பசங்களோட எங்கேயாவது விளையாடிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பான? அம்மா, அடி தாங்கலையே, வலிக்குது. அம்பா, முடியல. எழுந்து சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஊரை சுத்து. எனக்கு ஒண்ணும் வேணாம், போ. அது சரி, அண்ணனுக்கு என் கையால ஊட்டி வேற விடணுமா? இப்ப சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு பசிக்கவே இல்ல. வயிறு நிறைய நல்லா போட்ட எனக்கு போதும். ரொம்ப நடிக்காத, எழுந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்.
அப்படியா? ரொம்ப அடிபட்டுருச்சுல? உனக்கு யாரு வந்து வைத்தியம் பார்த்தா சரியாகும்னு எனக்கு தெரியும். போங்கடா, நிக்காதீங்க, போங்க போங்கன்றல, போங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேகமா சுத்துங்கடா. அடி அடி, எல்லாத்தையும் அடி. போடா, போ. நிக்காத. நல்லா வேலை வாங்கு. டேய் தம்பி, அவனுங்களாம் நல்லா வேலை வாங்குடா. அங்க பாரு, அவனுங்களாம் அடிச்சு அடிச்சு நல்லா வேலை வாங்கு. கொழுப்படுத்தாளேடா. நல்லா சுத்த விடுறா. வேலைக்காரனுங்களா? என் தம்பி சொன்னதையே கேட்காம அவனையே நீங்க அவமானப்படுத்துனீங்கல்ல, அதோட விளைவு தான்டா இது. சுற்றுவேன். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்கடா. இந்த குந்தன் தாக்கூர் எவனையுமே மன்னிக்கவே மாட்டான். குந்தன் தம்பி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மனுஷங்களை ஏன் மாடு மாதிரி நடத்துறீங்க? அவங்கள விட்டுருங்க. வீட்டுல எதுக்கு நாய்க்கு சோறு போட்டு வளர்க்குறோம்? வீட்டால பாதுகாக்கும் நினைச்சுதானே? அதை விட்டுட்டு வீட்டு முதலாளிய பார்த்து கொலைச்சா எப்படிதான்? ஊருக்காரங்க நல்லா ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்களே அடிமைப்படுத்துறியா? இங்க பாரு குந்தன் தம்பி, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உன் மனசாட்சியே ஒரு நாள் கொல்லும். நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அவங்கள விட்டுடு. நாட்டாம, இது நீங்க கூட்டுற பஞ்சாயத்துலாம் இல்ல. இங்கெல்லாம் உங்க வாக்கு செல்லாது. பஞ்சாயத்தை பத்திலாம் நீ பேசாத, சரியா? நீயும் உன் தம்பியும் ரொம்பதான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. யோ நாட்டாம, நீ எங்களோட இடத்துக்கே வந்து எங்களையே மிரட்டுறியா? இது மிரட்டல் இல்ல தம்பி, எச்சரிக்கை. முடியாதுன்னா எங்களை என்ன பண்ணிடுவேன் நாட்டாம? நான் என்ன பண்ணுவேனா? பஞ்சாயத்தை கூட்டினா நான் யாரும் உனக்கு தெரியும். யோ இங்க பாருங்க, எல்லாத்தையும் போடுங்க. எல்லாரும் போங்கயா. போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏய், போனை வை. ஓய் அண்ணி, என்ன நீங்க எப்ப பாரு பூஜை புனஸ்காரம்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, நம்ம வேணா இப்ப பூஜை பண்ணுவோமா? கொழுந்தனாரு, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நான் உங்களோட அண்ணி. அண்ணின்றவ அம்மாவுக்கு சமமானவ. அதுக்காக நீ ஒன்னும் அம்மா இல்லல்ல? ஏ அண்ணி, நீ என்ன பழைய புராணமே பேசிட்டு இருக்க? ஒரே ஒரு தடவை கொழுந்த கொழுப்பையும் கொஞ்சம் பாக்குறியா? இந்த கொழுந்தனோட பசியும் கொஞ்சம் தீர்த்திட்டு போ. என்னங்க, இங்க பாருங்க, அங்க உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாருங்க. ஏய் தம்பி, இவ சொல்றதெல்லாம் என்ன? இவ கிட்ட நீ தப்பா நடந்துக்க பாத்தியா? அது அது அண்ணா, நான் ஒன்னும் அப்படி இல்ல. ஏய், அங்க நீ என்ன பண்ணியோ என் கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டுறா. அண்ணா, நான் தான் சொல்றேன்ல, செஞ்சு காட்டுறியா இல்லையா? நம்ம அண்ணன் தம்பிய எந்த பொட்டச்சாலியும் எக்காரணத்தை கொண்டு பிரிக்க முடியாதுன்னு இவகிட்ட சொல்றா. பண்றா அண்ணி. ஓய் அண்ணி, என்ன என்ன பாருடா.
என்ன பண்ற காளி? தண்ணி வெட்டி விடுறியா? ஆமா நாட்டாம. சரியான நேரத்துல மழையை திருப்பி விடலனா ஆ, வெள்ளாமையே வீடு வந்து சேராது. சரியா சொன்னப்பா. அங்க பாத்தியா, கௌரியும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாளே. ஆமாங்க ஏஜம்மா, கௌரி எனக்கு தங்கச்சின்னா கூட உண்மையிலேயே அவ எனக்கு ஒரு அம்மா தான். அப்படிதான் அவ என்ன பாத்துக்கிறா. வணக்கம் நாட்டாம. உனக்கு என்னம்மா, நல்லா இருமா, நல்லா இரு. ஐயா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடலாமே. வேணா காளி, அப்புறம் உனக்கு சாப்பாடெல்லாம் போயிடும். அப்புறம் உன் தங்கச்சி ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. என்னடா புலம்புற? இவளா ஒரு புள்ளையா? ஐயோ ராமா, அவன் பொண்டாட்டி அவனுக்கு மேல. என்ன அம்மா, உன்னோட அண்டா வயித்துக்குள்ள எதுவுமே போகலையா? காலங்காத்தாலேயே இன்ஜின் சீசான வண்டி மாதிரி உஃப் உஃப்னு புகை வாயமுடா சன பண்ணி வந்துட்டான். பொண்டாட்டி இருக்காளே உன் பொண்டாட்டி, சரியான வேலை கள்ளி, ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. வேலைன்னு பேரை கேட்டாலே போய் படுத்துக்கிறா. யார பத்திமா சொல்றீங்க? உங்க பாட்டிய பத்தி சொல்றேன். பாட்டி தான் எப்போ செத்துருச்சே. ஓ, என் பொண்டாட்டி பத்தி சொல்றீங்களா? கவலைப்படாதம்மா. இப்போ என்னன்னு கேக்குறான். அப்படியே அவ தலைமுடிய கொத்தா இழுத்துக்கிட்டு என் அம்மாவுக்கே சாப்பாடு போடலான்னு போய் கேட்டு வரேன். போடா போ, போய் அவளுக்கு கைய கால அமுத்தி விட்டுட்டு வா. போறால பொண்டாட்டி தாச. போடா பொண்டாட்டிக்கு அடிமையானவனே. எதுக்குமா நான் அசிங்கமா திட்டுற? நானா போயிட்டு இருக்கேன்ல. ரொம்ப தான் திட்டுற. கடவுளே, 7 ஜென்மமும் என்னை இப்படியே பிறக்க வை. ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி மட்டும் யாருக்கும் கொடுத்துறாத. சோங்க கதைய கேளு தாய் குலமே, தாய் குலமே. என்னடியே பகல் முழுக்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குற? சாப்பாடுக்கு பாடு எதுவும் ஆக்க வேணாவா? ஏயா, எங்க அப்பா இவ்ளோ சீர்சனத்தை செஞ்சு உங்க வீட்டுக்கு என்ன வேலைக்காரியாவ அனுப்பி வச்சிருக்காரு. அடியே, கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுக்கிட்டா நீ என்ன வேலைக்காரி ஆயிடுவியா? ஏண்டி, எனக்கு சாப்பாடு செஞ்சு தராம நீ மேக்கப் போட்டுட்டு மின்னிக்கிட்டு போறியா? ஐயோ செல்லக்குட்டி, மாமா டயட்டுக்கு சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி அம்மா வாக்குறது? ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. என்னோட இந்த குதிரை மாதிரி உடம்பு இருக்குல்ல, அது உன்ன மாதிரி ஆளு கூட சேர்த்து வீணாக்க மாட்டேன். நீ ரொம்ப பேசின வச்சுக்கோ, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இங்க பாரு, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோச்சிக்கிட்டு போய் உங்க அம்மா வீட்டுக்கு போய் நம்ம காதல அசிங்கப்படுத்துறாத. சாப்பாடு செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியாது. அப்ப நானே செஞ்சுக்கிறேன். கேட்டுக்கோ தலைவா. ராத்திரி நம்ம சொல்றத பொண்டாட்டி கேட்கணும்னா பகல்ல அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். ஐயோ ஐயோ. பாத்தோட்டு கவனமா நேரா பாத்தோட்டு. முன்னாடி பாரு. இங்க பாரு, நான் உனக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட சொல்லி தரேனோ அதே மாதிரி நீ எனக்கு சொல்லி தரணும். பாத்து. ஆஹா, நீ இப்ப நல்ல சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டே. கடவுளே, இந்த பெரிய வீட்டு அம்மா கௌரிக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறாங்களா? கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. என்னம்மா இது, என்ன பண்ணிட்டு இருக்க? ராதா, நீ இந்த சைக்கிளை பிடிச்சுக்கோ, நான் கிளம்புறேன். நான் போய் சாப்பாடு செய்யணும். அட காளி, உன் தங்கச்சி சரியான ஆள் தான். என்ன நல்லா வேலை வாங்குறா. எனக்கு சொல்லி கொடுக்கணும் போது சமையல் பண்ணும் வேலை இருக்கு அப்படின்னு ஓடி போயிடுறா. திஸ் இஸ் வெரி ராங். நீ இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா என் தங்கச்சியை பத்தி மட்டும் பேசக்கூடாது. அவ உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அத நீ என்கிட்ட சொல்லு, அத நான் செய்யறேன். பண்றீங்களா? சரி, அப்போ ஓகே. இந்த சைக்கிளை பிடிங்க. பிடிச்சிட்டேன். இப்போ இந்த சைக்கிள் எனக்கு ஓட்ட சொல்லி கொடுங்க. அது சரி, உனக்கே ஓட்ட தெரியாதா? சரி வா உட்கார். காளி, பாத்து மெதுவா. அட, என்ன விட்டுறாதீங்க, ஒழுங்கா பிடிங்க. நான் தான் இருக்கேன்ல. அப்படிதான். அப்பா இடுப்பு போச்சு எனக்கு. என்னாலலாம் இனிமே உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர முடியாதுமா. தயவு செஞ்சு நாளை விடு. நீயும் தங்கச்சி மாதிரி கடைசியில் என்ன பண்றல? திஸ் இஸ் வெரி ராங். நான் உன்னை போக விட மாட்டேன். நீ சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு போ. அதெல்லாம் முடியாது. என்னவா? கொஞ்ச நஞ்சல உங்க அண்ணனுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. ஃபேஷனை பத்திலாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தியா எவ்வளவு ஓல்டு. என்ன பார்த்தல நான் இருக்கிறதுல எவ்வளவு போல்டு.
ஏய் ராதா, ரொம்ப பண்றியே. ஏதாவது முயற்சி பண்ணி உன்னை என்னோட அண்ணி ஆக்கிடலான்னு பார்த்தா நீ என்னடானா அதை யோசிக்காம ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கியே, ஏன்? கௌரி, எனக்கும் அவனுக்கும் சுத்தமா ஜோடி பொருத்தமே இல்ல. அவன் சரியான நாட்டு பொருத்தான். அவனுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு சுத்தமா தெரியாது. ஆனா என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா படிச்சு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பொண்ணாச்சே. எனக்கு வரப்போற பையன் அப் டு டேட்டடா இருக்கணும். உங்க அண்ணன் இது வரைக்கும் ஸ்கூல் கேட்ட கூட பார்த்ததில்ல. எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போனதில்ல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது குடும்பத்துக்காக தான். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டையும் பாத்துக்கிட்டு விவசாயத்தையும் பாத்துக்கிட்டு, அப்புறம் ஏதோ படிப்பை பத்தி சொன்னியே, நீ இன்னும் பிஏவே பாஸ் பண்ணல. அத முதல்ல மனசுல வச்சுக்கோ. எங்க அண்ணன் மட்டும் போயிருந்தா இந்நேரம் எம்ஏவே பாஸ் பண்ணிருப்பாரு. அதான் போகலல்ல. ஒருத்தரோட மரியாதை அவரோட படிப்புல இல்ல, அவரோட வேலையிலயும் நடந்துக்கிறதுலயும் தான் இருக்கு. என் அண்ணனோட மரியாதை 18 பட்டிலையும் கொடி கட்டி பறக்குது. அப்ப அந்த 18 பட்டிலையும் போய் உங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேண்டியதுதானே? உன்னோட திமிரெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ. இதுக்கப்புறமா என்கிட்ட பேசணும்னு நினைக்காத. வந்துட்டா அண்ணாக்கு என்னன்னு. அந்த ராதா சொன்னத எப்போதுமே அண்ணன்கிட்ட சொல்ல முடியாது. என்ன ஆச்சுமா உனக்கு? எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே? இங்க பாருன, உன்னோட இந்த பழைய ஃபேஷனும் அந்த காலத்து ஆளுங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அவ உங்ககிட்ட அப்படி சொன்னது? அவ பேர் என்னன்னு சொல்லு. ராதா. வேற யாரு? அட நீ ஒண்ணுமா, அது ஒரு பைத்தியக்கார பொண்ணு. அது பேச்ச கேட்டுக்கிட்டு. அண்ணன், ராதா ஒண்ணும் பைத்தியக்காரி மாதிரி இல்ல. அவ சரியாதான் சொல்றா. நீ எப்பவாவது ஒன்ன நீயே கண்ணாடியில பாத்திருக்கியா என்ன? ஊர் நாட்டா மாதிரி தான் இருக்க, அதான் கிண்டல் பண்றாங்க. நீ மட்டும் டிப் டாப்பா இருந்திருந்தீனா நான் அவளை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன், தெரியுமா? ஆனா இங்க நம்ம கதை இப்படி இருக்கும்போது நான் அவளை போய் என்ன சொல்றது? அட நீ அந்த ராதா பொண்ண விடு. உனக்கு ஒரு நல்ல அண்ணியா பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். வேண்டாம். நீ என்னோட அண்ணனா மட்டும் இருந்தேனா, என் மேல கொஞ்சமாவது உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீ அந்த ராதாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். நீ அவளை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவ என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே தப்புன்னு ஒத்துக்க வைக்கணும். ஹலோ பணக்கார மேடம், நீ என் தங்கச்சியை இன்சல்ட் பண்ணியா? பெரி பேட். எங்களை பார்த்தே இல்ல, நாங்களும் சுமாரட்டு. ஐ டாக் இங்கிலீஷ், ஐ வாக் இங்கிலீஷ். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யூ கம் இங்க, கம் இங்க. இங்கிலீஷ்லாம் பெருசா பேசுறியே. என்னை எப்படியோ இங்கிலீஷ்ல சேர்ந்தாப்ல கூப்பிட்டுட்ட. இனி என்ன எப்படி இங்கிலீஷ்ல கிளம்புன்னு சொல்லுவ? டெல் டெல். கம் இங்க. இங்க பாருங்க காளி தம்பி, எங்க ஃபாரஸுக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம அடுத்து பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னா. ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, வேற யாரும் இல்லைங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செஞ்சிடறோம். அட, நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் அடுத்த கட்ட விஷயம் சொல்ல வந்தது இதுதான். ஜோசியர் ஐயாவும் இருக்காங்க, நாட்டாம் ஐயாவும் இருக்காங்க. அதனால இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணலான்னு சொல்ல வந்த. சரியா சொன்னீங்க. நான் நினைச்சதை நீங்களும் சொன்னீங்க. இங்க பாருங்க ஜோசியர், எங்க பொண்ணு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. ஜோசியர், ரொம்ப தள்ளி போடாம சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா.
வர வாரத்திலேயே வர வியாழக்கிழமை ரொம்ப நாள் நல்லா இருக்கு. வணக்கம் வணக்கம். காளி, அவளை வழி அனுப்பும் போது கண்ணீரை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. அண்ணா நான் கிளம்புறேண்ணா. அழக்கூடாதுமா, நல்லபடியா போயிட்டு வரணும். இன்னையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை உனக்காக காத்திருக்கு. நீ சந்தோஷத்தை தவிர வேற எதையும் சந்திக்க கூடாது. என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா, போயிட்டு வா. இது பாருங்க மாப்பிள்ள, இவ எனக்கு தங்கச்சி இல்ல, என்னோட தாய்ன்னு வச்சுக்கீங்களேன். இனிமே இவ உங்க மகன். சரிங்க. கடவுள் உங்க 2 பேருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. என் மடி உனக்காக புகுந்த வீடு காத்திருக்குமா, போயிட்டு வா. நல்லா இருமா. நீங்க 2 பேரும் எங்கேயாவது கிளம்புறீங்களா? ஆமாமா, நாங்க 2 பேரும் ஒரு புனித யாத்திரை போயிட்டு வரோம்மா. மருமகளே, நீ தான் வந்துட்டல, இனிமேல் நீ தான் வீட்டை பார்த்துக்கோ. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் போகணும்? நீங்களும் கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கலாமே. சரி கிளம்புவோம். என்னங்க இங்க பாருங்க, அத்தையும் மாமாவும் தீர்த்த யாத்திரைக்கு போறாங்களாம். அவங்கள நம்மளோட இருக்க சொல்லுங்களேன். நான் இன்னும் அவங்கள சரியா கவனிச்சுக்க கூட இல்லங்க. நீங்க சொல்லுங்க. மருமவளே, விஷயம் அது இல்லம்மா, இது எங்களோட நீண்ட நாள் கனவுமா. ஃபாரஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க புனித யாத்திரை வரணும் கடவுளை வேண்டிட்டு இருந்தோம். சொல்லுமா. நல்லா இருமா, நாங்க போயிட்டு வந்துறோம். உடம்ப பாத்துக்கோ. வரேன், போயிட்டு வரேன். இதெல்லாம் போன்ல பேச முடியாது, எல்லாத்தையும் நேர்ல வந்து பேசுறேன், சரியா? சரி வைக்கிறேன். குடு. இதெல்லாம் ஒரு டீ? நீ சரியான சோம்பேறியா இருக்கே. ஒரு டீய கூட சரியா போட்டு எடுத்துட்டு வர தெரியல. நான் ஒரு பைத்தியக்காரன். உன்னை போய் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சனே, பைத்தியம். ஏண்டி நான் இப்ப என்ன தப்பா சொல்லி தொலைஞ்ச? நீ என்னைக்கு உன்னோட விளங்காத காலை இந்த வீட்டுல எடுத்து வச்சியோ அன்னைக்கே என் வேலை எல்லாம் விளங்காம போயிடுச்சு. நீங்க நாள் முழுக்க வீட்டுல இருந்து குடிச்சிட்டே இருக்கீங்க, அப்புறம் உங்க வேலையெல்லாம் எப்படிங்க நடக்கும்? ஏண்டி எங்க இருந்தோ வந்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கே சொல்லி தெரியா நீ? எனக்கு ஆக போறியா? எனக்கே கத்து தெரியா? இங்க பாரு, என்னோட பேரு பாரஸ். பாரஸ், புரிஞ்சுதா? யாருக்கிட்ட? ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி அடிச்சிருப்ப?
அண்ணே, 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 அடிக்காதீங்க அண்ணே. ஏன் தங்கச்சி அண்ணே, ஏன் தங்கச்சி மேல கை வைக்கிறியா அண்ணே, உன்னை? ஏய், அண்ணே, விடுடே. என்ன பண்றேன் பாரு அண்ணே, கொல்லாம விட அண்ணே, மாட்டேன். விடுடே. அவரு என்னோட புருஷன், நான் அவரோட மனைவி. அவர் என்ன கொஞ்சுவாரு இல்ல அடிப்பாரு. எங்களுக்கு நடுவுல வர்றதுக்கு நீ யாரு? நீ சரியாதாம்மா சொன்ன. நடுவுல பேசுறதுக்கு நான் யாரு? நான் இங்க வந்தது இந்த ராக்கியை கட்டிக்கலான்னு தான். எனக்கு இந்த ராக்கி போதுமா? அவர் என்ன கொஞ்சுவாரு இல்ல அடிப்பாரு. எங்களுக்கு நடுவுல வர்றதுக்கு நீ யாரு? அவர் என்ன கொஞ்சுவாரு இல்ல அடிப்பாரு. எங்களுக்கு நடுவுல வர்றதுக்கு நீ யாரு? நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்க. இங்க நிறுத்திக்கோங்கண்ணா. சரிம்மா, நிறுத்துறேன். அண்ணே, அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. எதுக்குமா மன்னிப்பல்லாம்? நீ அடிச்சது எனக்கு என்ன புதுசா? நீ எத்தனையோ தடவை என்ன அடிச்சிருக்கியம்மா. ஆனா இன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. நீ என்ன தப்பா நினைக்காதண்ணே. அது ஒண்ணும் இல்லைண்ணே. நீ திடீர்னு வந்து அவரை போட்டு அடிச்சிட்டியா, அதை என்னால பொறுத்துக்க முடியலண்ணே. உன்னோட இந்த 2 நாள் உறவுலையே உன்னால அவர் அடிச்சதை பொறுத்துக்க முடியலையே. பிறந்ததுல இருந்து உன்னை தவிர வேற உறவு இல்லாம வாழ்ந்த எனக்கு உன்னை அடிச்சதை எப்படிமா பொறுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். எந்த தங்கச்சியோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சதும் அந்த தங்கச்சிங்கிற உயிர் அடி வாங்கும் போது நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னம்மா இது? எப்படிமா ஆச்சு இது? எப்படி ஆச்சு? இந்த கையால என் சாமி மாதிரி என்னோட அண்ணனை தெரியத்தனமா அடிச்சிட்டேன்ல, அதான் அதுக்காக தான் இதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. சரி, இப்ப கைய காட்டுங்க. முதல்ல ராக்கி கட்டிக்கலாம். உனக்கு ஞாபகம் இருக்காமா? சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ரக்ஷாபந்தனுக்கும் நான் சொல்லுவனே, ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் உன்னை அடிச்சான்னா நான் வந்து காப்பாத்துவேன். ஆனா இந்த தடவை என்னால அதையும் சொல்ல முடியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா வேலை இல்லைங்கிற பிரச்சனை தான் அவரை இப்படியெல்லாம் மாத்தி வச்சிருச்சு. என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ணே, நான் சொல்றது சரிதான். சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ. சரிண்ணே, நீ உன் உடம்ப பார்த்துக்கோண்ணே. அட காளி அண்ணன், நீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? வயல்ல வேலை செய்ய ஆளுங்க வேணுமா? கும்பிடுறேங்க முதலாளி. ரொம்ப நம்பிக்கையோட நான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுதுங்க. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இதோ பாரு காளி, உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். ஆனா உன்னோட மொத்த வயலையும் என்கிட்ட அடமானம் வைக்கணும். ஒரு விவசாயியோட நேர்மையை சந்தேகப்படுறீங்களா முதலாளி? என் மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிலத்தை அடமானம் வச்சுட்டு நாங்க என்னத்தை சாப்பிடுறது? காளி, நீ கவலைப்படாத. ஓ நிலத்துல என்ன விளைஞ்சாலும் அதை நேர் பாதியா பிரிச்சிடலாம். ஒத்துக்கிறேன் மட்டும் சொல்லு. அது எப்படிங்க முடியும்? அந்த நிலம் என்னோட தாய். காளி, என்கிட்டயே நீ வாக்குவாதம் பண்றியா? ஏதாவது ஒரு பணைய வச்சுதானே ஆகணும். உனக்கு சரின்னா சொல்லு. அவன் ஒத்துக்க மாட்டானே. காளி ரொம்ப முரடு பிடிச்சவன. அவ பெத்த அம்மாவ இல்ல நான் சொல்ல வந்தது, காளி அவன் இடத்த அடகு வைக்கவே மாட்டான். என்ன காளி? நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அம்மாவோட ஆசி தான் நமக்கு கை கொடுக்கும். ஓ, இதை பாருங்க முதலாளி, நான் சம்மதிக்கிறேன். இப்போ சொல்லு காளி, உனக்கு பணம் எவ்வளவு வேணும்? எனக்கு 4 லட்சம் ரூபாய் வேணுங்க. பிரதாப், பத்திரத்துல கை நாட்டை வாங்கிட்டு உள்ள இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துரு. பிரதாப், இதத்தான் பெரியவங்க சாமதான தண்டம் வேதம்னுவாங்க. இன்னைக்கு அந்த காளிக்கு நாம அவனுக்கு தகுதினா என்னன்றத காட்டியாச்சு. நீங்க சரியா சொல்றீங்க. அந்த காளிக்கு நம்ம யாருன்னு புரிய வச்சுட்டோம். எந்த நிலத்தை வச்சுக்கிட்டு அவன் ஆட்டம் போட்டானோ அதே நிலம் இப்ப அவன் கைய விட்டு பறந்து வந்துருச்சு. அந்த முட்டாள் காளி இத கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த கல்யாண நாடகமே நிலத்துக்காகன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நிலம் நம்ம கையில. ஆஹா, அருமை அருமை. உங்க எல்லாரோட கீழ்த்தரமான புத்தி அப்படித்தானே இருக்கும். ஒரு நேர்மையான அப்பாவி விவசாயிய இப்படியா ஏமாத்துவீங்க? ஏண்டா, உனக்காக என் சாமிக்கு சமமான என் அண்ணனை என் கையாலே அடிச்சுட்ட. ஆனா நீ உன் மூஞ்சில துப்புறதுக்கு கூட லாய்க்கு இல்லாத கேடு கட்டவன்டா நீ. ஏய் கௌரி, வாய கொஞ்சம் அடக்கி பேசுடி. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் நினைச்சேனா உன்ன மாதிரி பொண்ணுங்கள தினமும் நான் வெறும் 2000 ரூபாய் கொடுத்து தினம் அனுபவிப்பண்டி. நான் இந்த பிரதாப்போட நட்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா உன்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேச அருகதையே இல்லடி. இங்க பாரு, இந்த கல்யாணம் ஓ அண்ணன் காளிய நாசப்படுத்துறதுக்காக நடந்தது. இனிமே நாசமா போக போறது நீங்க எல்லாம் தான். நான் இப்பவே என் அண்ணன் கிட்ட போறேன். விடுறா விடுறா, என்ன விடு. சொல்லோ, நான் உன்னை போக விட்டாதானடி நீ போவ. விடு விடுறா. நான் போய் யார் வந்து அப்புறம் அது வரைக்கும் இவள பத்திரமா பாத்துக்கோங்க. இவ சத்தம் வெளியே கேட்க கூடாது. இருங்க, நான் வந்துடுறேன். அடியே, இன்னைக்கு நான் உன்னை பண்ண போற சம்பவத்துல உன் அண்ணன் முகத்துல நீ இனி முழிக்கவே மாட்ட. காளியாத்தான் நீங்களா? ஆமாங்க மாப்பிள்ள. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. நீங்க அந்த அளவுக்கு பிரச்சனையில இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க. அன்னைக்கு என் கண்ணு முன்னால கௌரி அடி வாங்கும்போது என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. அட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த விஷயத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன். கத்தாத வாய் மூடு. இந்தாங்க 4 லட்சம் ரூபாய். நீங்க புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க. வியாபாரம்னா பிரச்சனை வரும் போகும். ஆனா அத்தான், இத நீங்க திருப்பி தரணும்னு சொல்லவே இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த பணத்தை பத்தி தயவு செஞ்சு கௌரி கிட்ட சொல்ல வேண்டாம். ஏய், கௌரி எங்க மாப்பிள? கௌரி 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 வந்து கௌரி வந்து கோவிலுக்கு போயிருக்கா. கோவிலுக்கா போயிருக்கா? சரி சரி, அப்ப நான் வரேன். அண்ணா கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்கண்ணே, எனக்கு கூச்சமா இருக்குல்ல. டேய் தம்பி, என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிய தொட்டு தடவி விளையாண்டுகிட்டு இருக்க. இப்ப என்னடானா என் மூஞ்சிய திருப்பிக்க சொல்றியா? என்ன பண்ணாலும் என் கண்ணு முன்னாடியே பண்ணு. நீங்க திரும்புங்கண்ணே, திரும்புங்க. ஏன் முன்னாடியே பண்ணுன்னு சொல்றல. வாய் மூடு, வாய் மூடு, வாயை மூடு, வாயை மூடு சொல்றேன்ல. சத்தம் போடாதடி, இதுதான் உனக்கான தண்டனை. இத பாருங்க மாப்பிள, உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், கௌரியை எப்பயும் அடிச்சிடாதீங்க. அதான் அதான் என்ன தர்ம சங்கடம் படுத்தாதீங்க. கௌரி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அப்படியே அவ ஏதாவது தப்பு பண்ணா கூட ஒரு குழந்தை தப்பு பண்ணதான் நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க மாப்பிள. அதான் நான் இப்ப சொல்றேன், எதிர்காலத்துல இனிமேல் அப்படி நடக்கவே நடக்காது. என் மேல முழு நம்பிக்கை வைங்க. அப்ப நான் வரேன் மாப்பிள. அந்த சிவன் உங்க கூட எப்பவும் இருப்பான். சும்மா சொல்லக்கூடாது, செம கட்ட தான் இவ. என்னையே கஷ்டப்படுத்திட்டாளே. யோ யோ யோ, ஏன் இப்படி பண்ண? என்னையா பண்ணி வச்சிருக்க? இவ அந்த காளி கிட்ட எல்லாத்தையும் சொன்னானா அவன் என்ன அடிச்சே கொன்னுடுவாயா. இப்ப என்னையா பண்றது? செத்து போனதுக்கு அப்புறமா இவ எப்படி வாயை திறந்து பேச போறான்? ஏய் இப்படி வாடி. ஏய் இவ கதை முடிஞ்சது. அத்தா அத்தா, கௌரி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டா அத்தா. அத்தா அவ எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டா அத்தா. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அத்தா? அத்தா இனிமே நான் என்ன பண்ணுவேன் அத்தா? அத்தா இதெல்லாம் இதெல்லாம் எப்படி எப்படி நடந்தது? எப்படி நடந்ததுமா உனக்கு? அம்மாடி கௌரி, அம்மா கௌரி, சொல்லுமா, சொல்லு, எப்படிமா இது நடந்தது? சொல்லுமா. ராதா, என் தங்கச்சி கௌரிக்கு என்னாச்சு? கௌரி, வேண்டாம்மா, என்னை விட்டு போயிடாதம்மா கௌரி.
சார் நில்லுங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். சட்டம்னா என்னன்னு நான் காட்டுறேன். டேய் தம்பி, அதான் இந்த காளி இருக்கானே, அவனை போய் இழுத்துக்கிட்டு வா. போ உம்மா, போ போ. இங்க பாருங்க, எல்லாரும் நில்லுங்க. எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்றீங்க? பிரதாப் மேல காளி கொலவரி தாக்குதல் நடத்திருக்காரு நாட்டாம் ஐயா. இது எல்லாமே பொய். பிரதாப்போட ஆளுங்க தான் காளியை இப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. காளியோட வயலையும் அவங்க அபகரிச்சுக்க பாத்திருக்காங்க. நாட்டாம யார் அபகரிச்சாங்கன்னு இப்ப தெரியும். யாரும் நிலத்தை அபகரிக்கல. காளி என்கிட்ட வயலை வித்துட்டான். அதுக்கான பத்திரம் தான் இது. நீங்க சட்டத்தை பத்தில ரொம்ப யோசிக்காதீங்க நாட்டாம் ஐயா. அந்த காளிய பேசாம எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. காளி நடிகண்டா, காளி நடிகண்டா. நீ ஏண்டா அந்த பிரதாப் அங்க அடிச்சு கைகால உடைச்சிட்டு இங்க வந்து உனக்கு அடிப்பட்ட மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? போய் காளி பிரதாப் அடிக்கல, பிரதாப் தான் காளி அடிச்சான். அப்படியா? பிரதாப் தான் அடிச்சானா? அப்ப பிரதாப்போட எலும்பு உடைஞ்சதா ரிப்போர்ட் வந்திருக்கே. அப்ப டாக்டர் என்ன பொய் சொல்றானா? பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், காளி இருக்கிற நிலைமைய பார்த்தும் இவர் யாரையாவது அடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு நிஜமா தோணுதா? அப்படியா? என்னம்மா நீ சரவடி மாதிரி சும்மா படப்படன்னு வெடிச்சு தள்ளுறியா நீ? உனக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ஷன்? இவன் யாரு உனக்கு? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கும் அந்த பிரதாப்க்கும் அந்த குந்தனுக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. என்ன அதிகமா பணம் வாங்கியிருக்கியா அவங்க கிட்ட? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுமா, ஜாக்கிரதை. எழுந்துரு எழுந்துரு, நட நட. என்னை விட பயங்கரமா நடிக்கிறிய. ஒழுங்கா என் கூட வந்துரு. இப்படிலாம் நீ காளியை கூட்டிட்டு போயிட முடியாது. நாட்டாம் ஐயா, நாட்டாம் ஐயா, இந்த பொண்ணுக்கு ஒழுங்கா சட்டத்தை கட்டு கொடுங்க. ஒரு குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிறதோ சட்டத்தோட பார்வையில பெரிய குற்றம் தான் சொல்லி கொடுங்க. என் கூட வா. நட. கேடு கிட்டவனே, இப்போ இவ்ளோ கேவலமா சிரிக்கிறல்ல, சீக்கிரமாவே நீ அழ வேண்டிய நேரம் வந்துடும். இன்னையில இருந்து உன்னோட தலையெழுத்து மாற போகுது. இப்போ உள்ள போற காளி வெளியே வந்ததும் அவன் அடிக்கிற அடியில நீங்க யாருமே தப்பே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஏமா ராதா,
அவனால ஒன்னும் கிழிக்க முடியாது. நல்லா கேளு, உன்னோட காளி போன இடம் மொரட்டு சிங்கத்தோட கொகைக்குள்ள. புதுசா ஜெயிலுக்குள்ள வந்திருக்கியே, எங்களுக்கு வணக்கம் வைக்கணும் கூட உனக்கு தெரியாது. நீ இங்க உயிரோட இருக்கணும்னா எங்களுக்கு அடிமையா தான் இங்க இருக்கணும், புரிஞ்சுதா? நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், என்னடா மரம் மாதிரி நிக்கிற? உன் பேர் என்ன சொல்லு? காளிடா, 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 காளிடா. எப்பெல்லாம் உலகத்துல அநியாயம் தலை தூக்குதோ அப்ப அந்த அநியாயத்தை அழிக்கிறதுக்காகவே காளியோட அருளால என்ன மாதிரி காளிங்க உருவாவாங்க. பாண்டியன், நீ கலக்கிட்ட. நீ எங்களை விட ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கிய. எல்லாம் உங்களோட மகிமை தான் முதலாளி. இது எப்படி இருக்கு? ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இவன் பாக்குறதுக்கு தான் காமெடியா இருக்கான், ஆனா அவன் மூளை நரி மாதிரி வேலை செய்துன. ஏன்னா என்னோட மூளை நரியோட மூளை. சந்தேகமா இருக்கா? இங்க இந்த பாரசம் நீங்க 2 பேரும் இங்க ராஜா மாதிரி உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த காளி ஜெயில இருக்கான். எப்படி? எல்லாம் இந்த நரியோட மூளையால தான். இது எப்படி? ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லவா மாதவா, நீ உன் மூளைய அதிகமா பயன்படுத்துறியோ இல்லையோ, உன் யூனிஃபார்ம் நீ ரொம்ப அதிகமா பயன்படுத்துறா. அது அப்படிதான். பரசு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். டாக்டர் நமக்கு எழுதி கொடுத்திருக்க ரிப்போர்ட் படி கௌரி தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்புறம் பிரதாப் தம்பியோட எலும்பு உடஞ்ச ரிப்போர்ட், அதுவும் என்னால தான். அதுக்கெல்லாம் என் மூளையும் நிறைய பணம் செலவா இருக்கு முதலாளி. பணம், ஏகப்பட்ட பணம் செலவா இருக்கு முதலாளி. என்ன இன்ஸ்பெக்டர், நீ எங்க போனாலும் சுத்தி சுத்தி அந்த பணத்துக்கிட்டே வந்து நிக்கிறிய, அது மட்டும் எப்படியா? ஏன்னா அவன் பாக்குறது நாய் பழப்புல, அதனால பார்வை எலும்பு துண்டு மேலதான் இருக்கும். என்ன மாதவையா? அதுவும் சரிதான். சரிதானே? 40, 41, 42, 43. ஏய் திமிரு பிடிச்சவனே, வந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆட்டம் போடுறியா? உனக்கு இங்க யாரையும் தெரியாது, எங்க ஆளுங்களே போட்டு அடிக்கிறியா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சின்ன வயசுல கேட்டிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு நான் உன் எலும்பு உடைக்கிறேன்டா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சுன்னா எதுக்குறவன் எவனை செதறிடுவான். இவனை நான் பாத்துக்கிறேன், வாடா.
அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். என்னம்மா ராதா, நீ மட்டும் என் கூட ஜோடி சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் உண்மையிலேயே ராணி மாதிரி பார்த்து பண்ணி ராதா. உன்னை விட்டா இந்த உலகத்துல ஆம்பளைங்க இல்லனா கூட என்னைக்கும் உன்னை நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா, புரியுதா? அது ஒண்ணும் இல்ல பிரதாப் பண்ண, இந்த புறம்போக்கு நிலத்தை அந்த காளிதான் பட்டா போட்டு வச்சிருக்கான். அப்படியா? கேளு ராதா, காலம் பூரா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருக்க போறியா என்ன? காளிக்காக காத்துட்டு இருக்கியா? அவன் தான் வர முடியாத இடத்துக்கு போயிட்டானே. ஒருவேளை அவன் வெளியே வந்தாலும் சுத்தமா வேலைக்காகாதவனா ஆயிடுவான். நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உன்னோட வயசும் இளமையும் ரொம்ப சூடா இருந்ததுன்னா இந்த குளம் இருக்குல்ல, போய் பேசாம குதிச்சிடு. bloody fool man. ஏய் ராதா, நான் முடிவு பண்ணிட்டேனா அத அடைஞ்சே தீருவேன். முதல்ல சொல்லி பாப்பேன், இல்லன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் பொறம்போக்கு, உனக்கு தைரியம் இருந்தா எம்மல கை வச்சு பாருடா. ஆம்பளைங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு, பொறுக்கி ராஸ்கல். இதுக்கப்புறம் எனக்கு எப்பயாவது தொடரணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நீ 2 கையோட இருக்க மாட்ட. வாழ்க்கை முழுக்க ஒத்த காலோடையும் ஒத்த கையோட தான் நீ அலைய வேண்டியிருக்க, புரியுதா? ஐயோ, சரியான பஜாரியா இருக்காளே. காளி காளி காளி, எவன்டா இந்த காளி? உழைப்ப தவிர வேற எதுவுமே தெரியாதவன் வயித்துல எப்ப அடிச்சிங்களோ அப்போல இருந்து இவன் அவதார காளி ஆயிட்டான். அப்படின்னா காளியா இருந்த நீ இப்ப காளியா மாறிட்டியா? இந்த பேரை கேட்டா ஏதோ திருடனுங்க பேரு மாதிரிலாம் இருக்கு. அப்ப காளி ஒரு திருட. திருடன்னு சொல்றியா? கொள்ளக்காரன்னு சொல்லு, பொருத்தமா இருக்கும். ஏன்னா உங்க நிம்மதி எல்லாம் இன்னையில இருந்து கொள்ளையடிக்க போறவன் நான். செவுத்துல நடந்து போற பள்ளி நினைச்சதுன்னா ஈயோ கொசுவை மட்டும்தான் பிடிக்கலாம். ஆனா சிங்கத்தையும் புலியையும் பிடிக்கவே முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் வெறும் பள்ளி தான் காளி, புரியுதா? வெட்டி வசனம் பேசாத. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க. நாளையிலிருந்து உன்னையோ உன் ஆளுங்களையோ என் வயல் பக்கம் பார்த்தேன், என் வயக்காடு தாண்டா உங்களுக்கு இடுகாடு. ஏய் நில்றா, நான் எவ்வளவுதான் கொலைச்சாலும் அது சிங்கம்மா மாற முடியாதுடா. ஏன்டா திமிரு பிடிச்சவனே, உனக்கு அவ்வளவு கொழுப்பா? எங்க வீட்டுக்கே வந்து எங்களையே மிரட்டிட்டு போறியா? உன்னை நான் இங்கேயே கொன்னு புதைப்பேன்டா, பாக்குறியா? கொலைக்கிற நாய் தாண்டா கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கடிக்கிற நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி உரிமை எச்சரிக்கும்.
அதை அலட்சியப்படுத்துறவன் செத்துருவான். பொறுமையாரு தம்பி, பொறுமையாயிரு. அந்த காளி நம்மளே அழிச்சிடலான்னு கனவு காண்றான். ஆனா அவனோட கனவு என்னைக்குமே பழிக்க போறதில்ல. கூடிய சீக்கிரமே இவனோட கொடூரமான மரணத்தை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். சீக்கிரமே இது நடக்கும். காளி, உன்னை பிரிஞ்சு 3 வருஷம் 3 ஜென்மம் மாதிரி இருந்தது. இனிமே உன்னை விட்டு பிரியறது எனக்கு ரொம்ப கஷ்டம். காளி, ஜெயிலோட அந்த 4 சுவர்கள் நான் எல்லாமே வாழ பழகிருச்சு இல்ல? ராதா, என்னோட உலகமே மாறிடுச்சு. ஜெயில இருந்து வந்த காளி சாதாரண காளி இல்ல. என் வயலை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. என் உயிருக்குயிரான தங்கச்சியும் என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் பாதி அனாதை ஆயிட்டேன். என் உலகமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. நீ எல்லாத்தையுமே மறந்துடுன்னு நான் சொல்லவே இல்லை காளி. ஆனா பழைய விஷயங்களே நினைச்சுக்கிட்டு நீ ரொம்ப கவலைப்படாத காளி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்கள நம்பவே முடியாது. அவனுங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நான் அந்த பயத்தெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுராதா. பயத்தை கடந்துட்டா வெற்றி மட்டும்தான். எனக்கு துரோகம் பண்ண அந்த குந்தனையும் பிரதாப்பையும் நான் சும்மா விட போறதே இல்லை. காளி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. கௌரி ஏன் அப்படி பண்ணிக்கிட்டா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட தோழி கௌரி அவ்வளோ பலவீனமானவ இல்ல. எனக்கும் அது நல்லாவே தெரியும் ராதா. கௌரி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு நான் நம்பவே இல்லை. அதுக்கும் பின்னாடி கூட ஏதாவது ஒரு சதி இருக்கலாம் ராதா. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு அமைதிங்கிறதே இல்லை. நான் சும்மா இருக்க போறதும் இல்லை. இன்னைக்கு வருமானமே வரலையே. இத்தனை பேர் பாக்குறானுங்க, ஒரு பைசா கூட போட மாட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். காளி தம்பி, நடந்ததுல எங்க மேல எந்த தப்பு இல்ல தம்பி, எந்த தப்பு இல்ல. ஆமாப்பா, அவங்க தேவைக்காக எங்களை பயன்படுத்தி எங்களை துரத்தி விட்டுட்டாங்கப்பா. எங்களை மன்னிச்சிருப்பா. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. மன்னிச்சிருப்பா தம்பி, எங்களை மன்னிச்சிருப்பா. உங்க 2 பேருக்கும் உயிர் பிச்சை வேணும்னா நடந்த உண்மை ஒண்ணு கூட விடாம எனக்கு சொல்லணும். சொல்லிடுறோம்ப்பா. நடந்த எல்லா உண்மையும் நாங்க சொல்லிடுறோம்ப்பா. கண்டிப்பா சொல்லிடுறோம்ப்பா. அத்தான், இங்க என்ன பண்றீங்க? இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்ததுக்கெல்லாம் காரணம் விதியோட விளையாட்டுன்னு நினைச்சிருந்தேன். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தது என்னோட உயிரடா. என் அன்பு தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு
முன்னு விடாம சொல்லி ஆகணும், இல்லன்னா உன்னை துண்டு துண்டா வெட்டுவேன். அதான் அதான் என்ன மன்னிச்சிருங்க அதான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை அதான். எல்லாம் அவங்களோட சதி திட்டம் தான் அதான். அவங்க சொன்னதை கேட்டுதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அதான். நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதான். கடவுளே, கடவுளே, என்ன தப்பு பண்ணேன்னு என்னை இப்படி சோதிக்கிற? இந்த தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக என் தாய்க்கு சமமான நிலத்தை அடமான வச்சனோ, அந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலையா? முடியாது. உன்னோட இந்த விதியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இத நான் உன்னோட சதின்னு நினைக்கிறேன், அதை மாத்துவேன். அந்த சதிக்கு நான் இன்னொரு விதியை மாத்தி எழுதுவேன். இனி நான் எழுதுறதுதான் விதி. என் தங்கச்சி எரிஞ்சதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். அதுக்கு நான் கொடுக்கிற தண்டனை, என் தங்கச்சி மாதிரியே நீயும் உயிரோட எரிய போற. செஞ்சது ஒருத்தன், காப்பாத்துறது 4 பேரு. ஆனா இந்த பாண்டியன் கிட்ட இருந்து யாராலையும் தப்பவே முடியாது. எங்கடா போனா அந்த திமிரு பிடிச்ச காளி? இன்னையோட அந்த காளியோட கதை முடிய போது, புரியுதா? வாங்க 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 வாங்க. சார போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டீங்களாமா? ஏண்டி அந்த திமிரு பிடிச்சவன பார்த்துட்டு வந்துட்டியா? நீங்க யார பத்தி பேசுறீங்க? ஏண்டி ரொம்ப அப்பாவியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியேடி. நான் யார பத்தி பேசுறேன் உனக்கு தெரியாது. நான் அந்த திமிரு பிடிச்ச காளிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் அந்த பரச கொன்னு இருக்கான். ஏ பொண்ணே, நீ இப்போ என் கூட ஸ்டேஷனுக்கு வருவியா? உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. வா 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 செல்லம், வான்றல. இன்ஸ்பெக்டர், இப்படிலாம் இங்க இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட முடியாது. நாட்டமையா, நாட்டாமையா, இது சட்டத்தோட கடமை. ஒரு கொலை நடந்திருக்குது. இப்படி கடமையை செய்யும் போது குறுக்க வராதீங்க நாட்டமையா. இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க.
யாராவது என்ன கடமையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா மொத்த கிராமத்தையும் அள்ளிட்டு போய் பிரிச்சு மேஞ்சிருவேன். வா வா வான்றல வா. ஏறு ஏறு ஏறு. வண்டிடுங்க வண்டிடுங்க வண்டிடுங்க. போ 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 சீக்கிரம் ஏறு. போ போன்றல சீக்கிரம் போ. தம்பி சொல்லுங்க சார். இந்த பொண்ணு கிட்ட டீ காஃபி டிஃபன் வேணுமான்னு கேளுப்பா. ஏன்னா அதுக்கு அப்புறமா நான் இவ கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு அந்த காளி பத்தி எதுவுமே தெரியாது. என்னை இங்க இருந்து போக விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். இங்க இருந்து நீ கண்டிப்பா கிளம்பிடலாம். ஆனா வீட்டுக்கு இல்ல, உனக்காக ஜெயில் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொஞ்சம் விசாரிக்க வேண்டி இருக்குது செல்லக்குட்டி. அப்பதான் அந்த காளி கூட பழகுனது ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுப்ப. உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், காளி எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்லன்னா ராத்திரி முழுக்க உன்னை சித்திரவாத பண்ணுவேன். முதல்ல நான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் உருவிடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட மானத்தை பறிச்சிருவேன். இது வரைக்கும் நான் உன்கிட்ட காளி எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு தானே சொன்னேன். இப்ப சொல்றேன், என்னால சொல்ல முடியாது. போ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஏய், தூ. ஒரு பொட்டச்சி உனக்கு இவ்வளவு திமிரா? இன்ஸ்பெக்டர், உன்னோட விசாரணை எல்லாம் முடிஞ்சது இல்ல, அவளை இங்க இருந்து விட்டுடு. ஏன் உன்னோட இந்த முகத்தை பார்த்து விட சொல்றியா, இல்ல உன்னோட ட்ரெஸ்ஸ பார்த்து விட சொல்றியா? இல்லனா நீ என்ன பெரிய கலெக்டரான? சொல்லு, விட்டுருவா. காளி வந்தாதான் இந்த ராதா இங்க இருந்து கிளம்புவா. புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர், நான் ஒன்னும் அட்வொகேட்லாம் இல்ல, ஆனா எனக்கும் கொஞ்சம் சட்டம்லாம் தெரியும். ஒரு பொண்ணு கிட்ட பொம்பளை போலீஸ் தான் விசாரணை நடத்தணும். நீ அந்த குந்தனுக்கு ஜால்ரா தட்டத்தை விட்டுடு, என் மருமகளை வெளியே விடு. டே சோடா புட்டி, இவருக்கு சொல்லி புரிவை. இன்ஸ்பெக்டர் ஐயா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அன்பான பண்பான இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்களை நாயடி பேயடின்னு அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். டேய் காக்கி சட்டை, நீ யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா இப்பவே விட்டுட்டுன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லனா எங்க கூட வந்திருக்கவங்க ஸ்டேஷனை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க, பிரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அப்புறம் வருத்தப்படுவே. நீ வாமா போலாம். காளி, போலீஸும் குந்தனும் உன்னை ஒரு இடம் விடாம தேடிட்டே இருக்காங்க. ராதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. நீ எதுக்காக ராதா எனக்காக கஷ்டப்படணும்? என்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷங்களே இல்லை. அதனால நீ இன்னொரு வாழ்க்கையை தேடிக்க. காளி, நீ என்னோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கும் எல்லாமே புரியுது ராதா. நீ சூழ்நிலையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நான் இன்னைக்கு இருக்க, நாளைக்கு இருப்பனா இல்லையான்னு தெரியல. காளி, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மனைவியா வாழ்றதை விட உன்னோட விதவையா வாழ்ந்துட்டு போயிடுவேன். இந்தா, உன் கையால என் நெத்தியில குங்குமம் வச்சு விடு.
ஹலோ. நான் தான் பேசுறேன். அப்படியா? சரி. சொல்லு. அது எப்படி? விழுந்துருச்சு விழுந்துருச்சு விழுந்துருச்சு. ஏண்டி எருமை, உனக்கு டீயை ஒழுங்கா கொடுக்க கூட வக்கில்லையா? ஐயோ குந்தனையா, தெரியாம நடந்துருச்சு, விட்டுடுங்க விட்டுடுங்க விட்டுடுங்க. இல்ல பாண்டி, அதெல்லாம் முடியாது. இவ அறிவே இல்லாத எருமை. நாம அன்பாலாம் சொன்னா எதுவுமே இவளுக்கு புரியவே புரியாது. இவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இவளுக்கு இன்னைக்கு 1க்கு 2 கொடுக்க போற. ஏயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ என்ன தண்டிக்க போறியா? ஆம்பளைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ ஆம்பளைனா அதை நிரூபி. இந்த புறம்போக்கு இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டு மானத்தை காத்துல பழக்க விடலாம்னு நினைச்சான். நீ உண்மையான ஆம்பளையா இருந்த என் கண்ணு முன்னாடியே வினாடி. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து. கலக்குறிய ராதா? நீ உன்னோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னு நினைக்கிற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னோட இந்த குங்குமம் அளவு எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாத்தியா? உன் புருஷனோட ஆயுள் அதை விட ரொம்ப ரொம்ப சின்னது. ஏய், என் புருஷனை அழிக்க நினைக்கிறவன் அழிஞ்சு போயிடுவான். ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. காளி இப்போ பழைய காளியா இல்ல, உன்ன மாதிரி அநியாயம் பண்ணவங்களை அழிக்க வந்த காளியவ. பரவாயில்லையே, உன்னோட நாக்கு இப்போ பாலை விட ரொம்ப கூர்மையா இருக்குது. இனி நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் இனி இந்த ஊரு முன்னாடி உன்னை படுத்துற பாட்டுல நீ அதுக்கப்புறமா நீ உன்னோடைய இந்த அழகான முகத்தை யாருக்கிட்டையும் காத்த வெக்கப்படுவ. புரிஞ்சுதா? கைய விடுறா. உள்ள ஏறு. கிளம்பலாம். இங்க இருந்தா நம்மள கண்டம் பண்ணிடுவாங்க. போலாம். ஏய் ஜிலேபி, எங்க இருக்க? என்னடி மாமா வந்திருக்க, ஆளையே காணோம். ஓய் எங்க ஒளிஞ்சிருக்க? ஓய் செல்லக்குட்டி. ஓய் ஆமா, இன்னைக்கு ரொம்ப சூடா வந்திருக்கேன். நீ வந்து என்ன கொஞ்சம் குளிர வச்சுட்டு போ. வாடி என் ஜிலேபி, வாடி ஜிலேபி. இன்னைக்கு நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. என் பேரு தான் ஜாங்கிரி. பேர் மட்டும் ஜாங்கிரி இல்லையா, வேலையிலும் நான் ஜாங்கிரி தான். நானும் சூடா தான் இருக்கேன். என்னையும் ஜாங்கிரி மாதிரி புளிஞ்சிருங்க. புளியறதுக்கு ஆள் இல்லாம தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தம் தென்னிந்தியாவே இங்கதான் இருக்குது. ஐயா, இவ டபுள் சிலிண்டர். இவ்வளவு ஓட்ட டபுள் ஹார்ஸ் பவர் வேணும். நீ யாரு? என் ஜிலேபி எங்க போயிட்டா? ஏன் என்ன பிடிக்கலையா? நான் அந்த ஜிலேபியோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு நீங்க தேடி வந்த ஜிலேபிக்கு உடம்பு ரொம்ப முடியல. அதனால இன்னைக்கு உங்களோட வித்தையெல்லாம் என் கிட்ட தான் காட்டியாகணும். சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன மாமா, இன்னும் என் கூட பூந்து விளையாடணும்னு உங்களுக்கு ஆசை வரலையா? அரே என் மாமா, என்ன மட்டும் நீ
அனுபவிச்சிட்டேன்னா ஒரு சின்ன பொண்ண கூட நீ ஏறெடுத்து பார்க்க மாட்டியா? வா மாமா வா, அந்த ஜிலேபிக்கு பதில் இந்த ஜாங்கிரிய சாப்பிடு. சாதாரண ஆளுங்க தான் சாதாரணமா அனுபவிப்பாங்க. நான்லாம் துப்பாக்கியோடவே விளையாடுறவன். இந்தா புடி, பணத்தை புடி ஜாங்கிரி. அப்புறம் குடி, கூடவே கூத்துக்கும் ஏற்பாடு பண்ணடி ஜாங்கிரி. நீ செய்யற வேலையில நான் இன்னைக்கு அசந்து போயிடணும். காக்கி சட்டை போட்ட மாமா, இன்னைக்கு நான் உன்கிட்ட காட்ட போற வித்தைய பார்த்து உன்னோட துப்பாக்கி கூட என்ன பார்த்து சல்யூட் அடிக்கும். பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ ராதா ராதா, அகுபர் அகுபர் அகுபர், என்ன மன்னிக்க சொல்லு ராதா. உன் காலை பிடிச்சு கேட்கிறமா, என்ன மன்னிச்சிடுமா. காளிக்கு எதிரா கொலை கேஸ் இருக்குது. நான் அவனை காப்பாத்துறேன். ஒரு கொலை பண்ணாலும் 2 கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணுதான். என்னைய காப்பாத்துறாதா. ராதா ராதா ராதா, அவனை வேணான்னு தடு ராதா. ராதா 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 சொல்லு ராதா. ராதா ராதா சொல்லு ராதா. ராதா 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 கால குழு ராதா. காளி காளி, நீ என்ன கொன்னுட்டனா போலீஸ் கொன்னதுக்காக உன்னை தூக்கல போட்டுருவாங்க. என்ன கொன்னுடாத, என்ன கொன்றது காளி. காளி என்ன பாண்டியனை கொன்னுட்டானா? டேய் காளி, உன்னை சாகடிச்சு குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவும் போறதில்ல, தண்ணியும் குடிக்க போறதில்ல. நீ செத்தா தாண்டா நான் நிம்மதியா இருப்பேன். அந்த காளி எங்க இருக்கான்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. அமைதியா இரு தம்பி, அமைதியா இரு. நீ என்ன ஆசைப்படுறியோ அது கண்டிப்பா நடக்கும். எதையும் சிந்திச்சுதான் செயல்படுத்தணும், புரியுதா? என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்னா? அந்த திமிரு பிடிச்ச காளி எல்லாரையும் வரிசையா கொன்னுகிட்டே வரா. ஆனா நீங்க என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க. முடியாதுன்னு முடியாது. இனிமே இந்த பிரதாப் அமைதியா இருக்க மாட்டான். நான் அந்த காளிய
என் 2 கையால அடிச்சு அடிச்சு கொல்ற வரைக்கும் நான் உங்க முன்னாடி வர போறது இல்லைன்னு. காளி வாய மூடு. நீ அடிச்சது எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. உங்க எல்லாருடைய முகத்திலையும் மரண பயம் அப்பட்டமா தெரியுது. அவனோட அட்டகாசத்துக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. இனி அவனோட கதையை முடிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க போறது இல்லைன்னா இது சத்தியம். காளி! டேய் காளி! நீ எங்க இருந்தாலும் உன்னோட ஆட்டத்தை முழுசா முடிக்க வந்திருக்கண்டா. நீ நட்டு வச்சிருக்கிற கொடியையும் புடுங்கி போட போற. அப்போ நீ என்னத்தை கிழிக்க போறன்னு பாக்குறேன்டா. வந்துட்டல. டேய் காளி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உனக்கு இப்ப நடக்க போற நிலைமைய பார்த்து இனி எவனுமே வாலாட்ட மாட்டான். நீ எங்களை ரொம்ப அலைய வச்சுட்டடா. உனக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போற தண்டனைய பார்த்து உன் கூட இருக்கிறவங்கள செதற போறானுங்க. பிரதாப், அறுவடை நாளுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான். என் தங்கச்சி மானத்தோட விளையாண்ட இல்ல, அதுக்கான விலைய இன்னைக்கு வசூலிக்கிறேன். என் ஆளுங்களை பார்த்தல, என்னோட ஆளுங்க உன்னை அடிச்சு துவம்சம் பண்ண போறானுங்க. சிங்கம் என்னைக்குமே கொலைக்காது, அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறேன். என்ன கொலைக்கிற நாயின்ன இன்னைக்கு உன் கூட இருக்கிற நாய்ங்க பால சுருட்டிக்கிட்டு தடம் தெரியாம ஓட போகுதுங்க.
இந்த கையால தானே என் தங்கச்சிய தொட்ட. கைய நான் உடைக்கிறேன்டா. திருட்டுத்தனம் பண்ணி எந்த பூமி தாய எங்கிட்ட இருந்து பறிச்சியோ அதே பூமியில இன்னைக்கு நான் உன்னை அடக்கம் பண்றேன்டா. தம்பி 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 என்னை விட்டுட்டு போயிட்டேடா. தம்பியை எழுப்புடா, என் தம்பியை எழுப்புடா, அவனை எந்திரிக்க சொல்லுடா. எங்களை மன்னிச்சிருங்க முதலாளி, மன்னிச்சிருங்க. டேய் தம்பி எந்திரிடா. குருஜி தம்பி எந்திரிக்க சொல்லுங்க, அவனை எந்திரிக்க சொல்லுங்க குருஜி. என் தம்பி மட்டும் எந்திரிக்கலனா இந்த ஊரையை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேண்டா. இந்த மொத்த ஊரையும் சுடுகாடாக்கிடுவேண்டா. தம்பி எந்திரிடா, எழுந்துடா தம்பி, எழுந்துடா. குந்தன் தம்பி, இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். குருஜி, இன்னைக்கு உனக்கு தாயா விதி சரியில்லை, உனக்கு தான் விதி சரியில்லை. தம்பி தம்பி, உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். அதுவும் ஓ மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் தம்பி. அந்த காளியை எரிச்சு சாம்பலாக்க போறேன். அதுக்கப்புறம் தான் உன்னை எரிப்பேன். உன்னோட ஆத்மா சாந்தி அடைய நான் ஓ மேல எடுத்திருக்க சபதம்டா தம்பி. ஏய், இங்க வா. ஐயா, நாட்டம் ஐயா, அந்த குந்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு குந்தன், நீ பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. யோ நாட்டாம, இங்க எது சரி எது தப்புன்னு உன்கிட்ட தெரிஞ்சுக்க நான் வரல. இங்க என்னோட பகையை தீர்த்துக்க வந்திருக்கேன். புரிஞ்சுதா? குந்தன் முதலாளி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. யாராவது என்ன மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க, அவனுங்களை சுட்டு போசிக்கிடுவேன். வீரா, முத்து, தர்மா, 3 பேரும் போய் தேடுங்கடா. அந்த காளி எங்க இருந்தாலும் அங்கேயே போட்டு தள்ளுங்கடா. போங்கடா. ராதா, உன்னை நான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட உடன்கட்டையில ஏத்திடுவேண்டி. உடன்கட்டையில உன்னை ஏத்த தாண்டி போறேன். எல்லாரும் கேளுங்கடா. அதுக்கு முன்னாடி நாங்க இவள அசுத்தம் பண்ண போறோம். முதல்ல இவ குங்குமத்தை அழிடா.
அம்மா தாயே பத்திரகாளி, என்னோட வேண்டுதல்ல ஒண்ணுதான், என்னோட குங்குமத்தை நீதான் காப்பாத்தணும். இந்த பாவிங்கெல்லாம் சேர்ந்து அழிக்க பாக்குறாங்க, என்ன காப்பாத்துமா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அவனை அடிச்சு கொல்லுங்கடா, அடிக்கடா. உனக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, உங்ககிட்ட தான் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. ஐயா ஞாபகப்படுத்திட்டீங்க, நானும் வீரன் தான். இப்போ நான் போடுற போட்ல அவன் பறக்க போறான்டா. நான் வந்துட்டேன். இங்க போற இங்க போற. ஐயோ எங்க போயிட்டான்? காளி, காளி, காளி. காளி, காளி எழுந்திரு காளி, காளி எழுந்திரு காளி, காளி எழுந்திரு காளி.
காளி என்ன பாரு காளி காளி எழுந்துரு. இங்க பாரு, காளி செத்து போயிட்டான். இப்போ என்னோட தம்பிக்கு உன்னை கட்டி வைக்க போறேன். என்னோட தம்பிக்கு உனக்கு மட்டும்தான் கல்யாணம். இதை யாராலையும் மாத்த முடியாது. வா மாடி, வா மாடி, கத்தாத கத்தாதடி. இப்போ கல்யாணம், அப்புறம் கருபாரி தாண்டி. நீ என்ன கத்துனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவர்களும் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் கொடுக்க போறேன். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என் தாய் மண்ணோட பத்திரம் எங்கடா இருக்கு? நிறுத்துங்க நிறுத்துங்க, உங்க இடத்தோட பத்திரம் எங்க இருக்கு? காளி, இவன் கதையை முடிச்சிடு. துஷ்டனின் காலம் முடியும் நேரம் வந்ததே. துஷ்டனின் காலம் முடியும் நேரம் வந்ததே. பாவத்தின் முடிவு நேரம் பஞ்சபூதங்கள் சொன்னதே. பாவத்தின் முடியும் நேரம் பஞ்சபூதங்கள் சொன்னதே. தர்ம அதர்ம சமாரியிலே மோகங்கள் வீழ்ந்து சாய்ந்திடும். தர்ம அதர்ம சமாரியிலே மோகங்கள் வீழ்ந்து சாய்ந்திடும். தேகம் எரித்திடுவாய் நீ, தேகம் எரித்திடுவாய் நீ.
ஊர்மிளாமா காளிகிட்ட எடுத்து சொல்லுமா என்ன கொல்ல வேண்டான்னு, என்ன காப்பாத்து. இப்ப என் உயிர் உன் கையில தாமா இருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு உன்கிட்ட பெரிய மன்னிப்பு கேட்கிறேம்மா. என் உயிரை காப்பாத்துமா ஊர்மிளாமா. எந்த ஆம்பளையும் தான் பொண்டாட்டிய மனுஷியா கூட மதிக்கலையோ அவெல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன். இல்ல அப்படி சொல்லாத, என்ன எப்படியாவது காப்பாத்துமா. வேண்டாம் 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 ஊர்மிளா. இந்த காளி, இந்த ராவணனை அழிச்சிடு. இவனுங்க 2 பேரும் எரிச்சிரு. வேணாம் வேணாம் காளி, என்ன மன்னிச்சிரு. எங்க போலாம்? ஊட்டியா, சிம்லாவா, இல்ல காஷ்மீரா? எதுக்கு? என்ன கேள்வி இது? கல்யாணம் பண்ணா ஹனிமூன் கொண்டாடுறது இல்லையா? ஷட் அப்.